வான் அலைகளில் தவழ்ந்து உங்கள் இல்லம் தேடி நாடி வரும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒளிபரப்பு கூட்டு தாபனம் வழங்கும் முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி வளர்பிறை. அருளன்பு பண்பில் அளவற்ற உன்றன் திருநாமம் போற்றி துவக்குகின்றோம் அல்லாஹ். பிரதி ஞாயிறு தோறும் காலை 11 மணி முதல் 11:30 மணி வரை வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சியை ஆஸ்திரேலிய தமிழ் ஒளிபரப்பு கூட்டுத்தாபன அலை வரிசைகளில் நேர்கள் தொடர்ந்தும் கேட்டு மகிழலாம். இன்றும் வளர்பிறை நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறி இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். இன்று ஜனவரி மாதம் 29ஆம் நாள் 2017 வருடம். இது வளர்பிறையின் 128வது அங்கம். இன்றைய வளர்பிறை நிகழ்ச்சியினை என்னோடு இணைந்து தொகுத்து வழங்க சகோதரிகள் சேஃபா அப்துல் மலிக் மற்றும் ஃபர்சானா ராசி. வளர்பிறை நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நேர்கள் பிரார்த்தனை கேட்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மானு அல்லமல் குர்ஆன خلقல் இன்சான அல்லமஹுல் பயான். الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நபி மொழி ஒன்றினை கேட்கலாம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதர் தம்முடைய தாய் தந்தையரை சபிப்பது பெரும் பாவங்களில் உள்ளதாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் தம்முடைய தாய் தந்தையரை எவ்வாறு சபிப்பார் என்று கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவர் இன்னொருவரின் தந்தையை ஏசுவார். உடனே பதிலுக்கு அவர் இவருடைய தந்தையையும் தாயையும் ஏசுவார். ஆக தம்முடைய தாய் தந்தையர் ஏசப்பட இவரே காரணமாகிறார் என்றார்கள். நேர்கள் இதுவரை கேட்டது நபிமொழி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த பக்கத்தில் கவிதை ஒன்று எழுதியவர் முகமது ராஃபி அவர்கள். உன் பேச்சுக்கு தூய ஆடை உடுத்திவிடு, சலவை செய்த பின்பே வார்த்தைகளை வழி அனுப்பு. உன் பேச்சுக்கு தூய ஆடை உடுத்திவிடு, சலவை செய்த பின்பே வார்த்தைகளை வழி அனுப்பு. சொற்களுக்கு வாசனை திரவியம் பூசிவிடு, அது போகும் பாதையெல்லாம் மணக்கட்டும். சில நேரங்களில் நம் வார்த்தைகள் உருமும், சில நேரங்களில் ஊளையிடும், ஓலமிட்டு ஒப்பாரி வைக்கும். சில நேரங்களில் புன்னகைத்துக் கொண்டே பூக்களை நீட்டும். கடப்பாறை தூக்கி வந்து மனச்சுவர்களை ஓங்கி இடிக்கும் சில பேச்சுக்கள். தடித்த வார்த்தைகளுக்கு அடிக்கவும் தெரியும், அறையவும் தெரியும். அது உள்ள சுவரை சிராய்த்து புண்ணாக்கும். முட்களால் செய்த சொற்கள் தீக்குச்சி கிழித்து பருத்தி காட்டுக்குள் மெல்ல வீசும். ஆதலால் நாவுக்கு அகிம்சையை சொல்லிக் கொடுப்போம், நாவுக்கு அகிம்சையை சொல்லிக் கொடுப்போம். படலை தாண்டிய வார்த்தைகள் திரும்பாது,
பார்த்து பேசு. பாலும் வீட்டில் குறுக்கும் நெடுக்கும் பறக்கும் வௌவால் போல் குருட்டு வார்த்தைகளுக்கு இறக்கை கட்டாதே. காற்றில் கண்ணி வெடிகளை புதைக்காதே, அது உறவுகளை சிதிலமாக்கும். பிற மனங்களின் தரைகளில் பனி படரும்படி பேசுவோம், மனிதம் வளர்ப்போம். பிற மனங்களின் தரைகளில் பனி படரும்படி பேசுவோம், மனிதம் வளர்ப்போம், மனிதம் வளர்ப்போம். இன்றைய வளர்ப்பிறையின் அடுத்த பக்கத்தில் அஷேக் ஏசி அகார் முகமது அவர்கள் வழங்கும் இஸ்லாமிய சிற்றுரை ஒன்றினை நேர்கள் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன ரப்புக்குமுல் ஆலா என்று பெருமையாக பேசிய ஃபிரௌனிடம் ஃபக்கூலா லஹு கௌலன் லய்யினன், அவரோடு இங்கிதமாக வினயமாக மென்மையாக பேசுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படியாக இருந்தால் சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று சொல்லுகின்ற ஒரு மூமினோடு எந்த அளவு தூரம் இங்கிதமாகவும் மென்மையாகவும் நாகரிகமாகவும் பேச வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் ஓரிரை கொள்கையை எடுத்துச் சொல்வதற்காக நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனிடம் செல்லுமாறு பணிக்கிறான். இருவரும் செல்கிறார்கள். செல்லும் வேளையிலே அல்லாஹ் அவர்களுக்கு சொன்ன வழிகாட்டல், அவர்களுக்கு சொன்ன உபதேசம், ஃபிரௌனிடம் நீங்கள் செல்கிறீர்கள், அவனோடு நீங்கள் பேசுகிற போது ஃபக்கூலா லஹு கௌலன் லய்யினன், மிகவும் இங்கிதமாகவும் மென்மையாகவும் பேச வேண்டும். அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களது மேலான ரப்பு இறைவன் என்று சொன்ன ஃபிரௌனோடு பேசுகின்ற போது கூட இங்கிதமாகவும் மென்மையாகவும் நளினமாகவும் பேச வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அனுதினமும் தனது தொழுகையிலே சுப்ஹான ரப்பியல் ஆலா, எனது ரப்பு அவன் மேலானவன், உயர்ந்தவன், அவனை நான் தூய்மைப்படுத்துகிறேன் என்று சொல்லி உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பு ஆற்றுகின்ற அந்த ரப்பை ஏற்றுக்கொண்டு அவனது ருபூபியத்தையும் உலூஹியத்தையும் ஏற்றுக்கொண்டு அவனது அஸ்மாக்களையும் சிஃபாத்துகளையும் ஏற்றுக்கொண்டு அவனை நம்பி வணங்கி வழிபட்டு வாழுகின்ற இறை அடியார்களோடு மூமின்களோடு நாம் அவர்களோடு முரண்படுகிற சந்தர்ப்பங்கள் கூட எவ்வளவு தூரம் பண்பாடாக நடக்க வேண்டும், மென்மையாக நடக்க வேண்டும், நாகரிகமாக நடக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். உள்ளங்களை காயப்படுத்துவது, விமர்சித்தல் என்ற பெயரிலே கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, மிகைப்படச் சொல்லுவது, அநாகரிகமாக பேசுவது எந்த அளவு தூரம் மார்க்கமுரணான செயல் என்பதை ஆழமாக உணர வேண்டும். குறிப்பாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே இத்தகைய அசிங்கங்களை நாம் பார்க்க வேண்டிய ஒரு கவலைக்குரிய நிலையில் இருக்கிறோம். இவற்றை தவிர்த்து எப்போதும் எவரோடு பேசுகிற போதும் கதைக்கிற போதும் எமது எழுத்திலும் சரி பேச்சிலும் சரி அனைத்திலும் நாகரிகம் பேணுவோம், இங்கிதம் பேணுவோம், பண்பாடு பேணுவோம், மென்மையாக நடப்போம், வன்மையை தவிர்ப்போம், கடும் சொற்களை தவிர்ப்போம், காயப்படுத்தாமல் இருப்போம், உள்ளங்களை புண்படுத்தாமல் இருப்போம், வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம், முரண்பாட்டில் உடன்பாடு காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக புனித அல் குர்ஆனுக்கான தப்சீர் விளக்க உரை. இதனை வழங்க கோவை அயூப் அவர்கள்.
يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அதிகமாக சந்தேகம் கொள்வதை தவிர்த்து விடுங்கள். ஏனெனில் சில சந்தேகங்கள் பாவமாக இருக்கின்றன. மேலும் துப்பறிவதில் ஈடுபடாதீர்கள். இன்னும் உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவரேனும் இறந்துவிட்ட தன் சகோதரரின் இறைச்சியை உண்ண விரும்புவாரா என்ன? பாருங்கள், நீங்களே அதனை அருவருப்பாய் கருதுகின்றீர்கள். அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். சின்னமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோரிக்கையை பெரிதும் ஏற்றுக்கொள்பவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு படிப்பினைக்குரிய ஒரு இறை வசனம் 49வது அத்தியாயத்தின் 12வது வசனம். உண்மையிலேயே ஒரு இறை விசுவாசி இதை தன்னுடைய வாழ்வில் பேணி நடந்தால் அவர் சொர்க்கம் செல்ல அல்லாஹ்வுடைய ரசூலே பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியமாக நம்முடைய வாழ்வில் பேணப்பட வேண்டிய நிறைய சிறப்பு அம்சங்களை தாங்கி இறைவன் கூறுகிற அறிவுரை. யா ஐயுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கசீரம் மினல் லன்னி, அதிகமாக யூகித்து யூகித்து வாழ்வதை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். நிறைய பேர்கள் நம்முடைய சமுதாயத்தில் பாருங்க, யூகம் அவர்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். நேரில் எந்த ஒரு செய்தியும் பார்த்துருக்க மாட்டாங்க. காதால் கேட்கிற செய்திகளை கொஞ்சம் கூடுதல் குறைவோடு யூகித்து யூகித்து பேசுகிற பண்பு நிறைய மனிதனிடத்திலே உண்டு. ஆனால் இறை விசுவாசிகளிடத்தில் அது வரக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். யா ஐயுகல்லதீன ஆமனு இஜ்தனிபு கசீரம் மினல் லன்னி, ஈமான் கொண்டவர்களே, யூகங்களில் அதிகமானதை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இன்ன பாலல் லன்னி இஸ்முன், அல்லாஹ் சொல்கிறான், சில யூகங்கள் பாவங்களாகும். வலா தஜஸ்ஸசு வலா யஅதபு பஅலுக்கும் பஅலா, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள், ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேசாதீர்கள். அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபக்கரிஹ்துமூஹு வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். அதிகமாக யூகித்து பேசுவதை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். சில யூகங்கள் உங்களுக்கு பாவமாக அமையும். பிறரை போய் துருவி துருவி நீங்கள் ஆராயாதீர்கள், ஒருவர் மற்றவரை பற்றி புறமும் பேசாதீர்கள். இந்த தீய குணங்கள் எல்லாம் எதற்கு ஒப்பானது என்று அல்லாஹ் கூறும்போது, உங்களுடைய சகோதரன் இறந்து உங்களுக்கு முன்னிலையில் இருந்து அவனுடைய மாமிசத்தை நீங்கள் உண்பதற்கு சமம். வத்தகுல்லா, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான். இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு தாலா நாவு அடக்கத்தை, நாவை அளந்து பேசுவதை, நாவினால் ஏற்படுகிற விபரீதத்தை, நாவினால் மனித உரிமை மீறல் ஏற்படுவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே சுட்டிக்காட்டி, இறை விசுவாசிகளிடத்தில் அந்த பண்புகள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாக நிறைய தீமைகளை இறைவன் திருக்குரானிலே சுட்டிக்காட்டி நரக நெருப்பிலே தண்டனை உண்டு, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் கூறுவான். ஆனால் நாவின் மூலம் ஏற்படுகிற விபரீதத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிற உதாரணம், இறந்த சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் உண்பதற்கு சமம் என்று அல்லாஹு தாலா மிகப்பெரிய பாரதூரமான ஒரு ஆயத்தை, ஒரு சம்பவத்தை, ஒரு உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தீமையை நமக்கு சுட்டி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள், ஈயாக்கும் வல்லன்ன, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஆதாரம் இல்லாமல் பிறரை சந்தேகிப்பதை குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஒரு செய்தியை பேசுறோம், அந்த செய்திக்கும் சம்பந்தப்பட்டவருக்கும் தொடர்புண்டா நமக்கு தெரியாது. எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் காதால் கேட்டவுடனே பேசுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எச்சரிக்கிறேன். எதை குறித்து? சந்தேகமில்லாமல் ஒரு மனிதரை குறித்து நீங்கள் பேசுவதை விட்டும் நான் எச்சரிக்கிறேன் என்றார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஃபஇன்னல் லன்ன அக்தபல் கஸீத், அக்தபல் கஸீத், மேலும் உங்களை நான் எச்சரிக்கிறேன், சந்தேகம் கொள்வது பெரும் பொய்யாகும். எது பொய் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்? சந்தேகம் கொள்வது மிகப்பெரிய பொய்யாகும்.
மேலும் வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி போய் யாரையும் போய் ஆராய்ச்சி செய்யாதீர்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் இந்த நாவின் மூலம் ஏற்படுகின்ற தீங்கை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மிக அற்புதமான ஒரு செய்தி, மா யத்தபய்யனு ஃபீஹா யஜில்லு பிஹா ஃபின்னாரி. ஒரு மனிதன் பின் விளைவை பற்றி யோசிக்காமல் ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுகிறான், அதனாலே அல்லாஹ் கோபமடைந்து அவனை நரகத்திலே தூக்கி வீசுகிறான். எந்த அளவுக்கென்றால் அப்அத மிம்மா பைனல் மஷ்ரிக், கிழக்குக்கும் மேற்கும் இருக்கக்கூடிய தொலைவு தூர அளவுக்கு அவன் நரகத்திலே தூக்கி வீசப்படுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் அல்லாஹு தஆலா நாவின் மூலம் ஏற்படுகிற விபரீதத்தை சொல்லும் போது யூகங்களை பேசாதீர்கள், யூகங்கள் உங்களுக்கு பல பொய்களிலே கொண்டு போய் விட்டுவிடும், பிறருடைய குறையை துருவி துருவி ஆராதீர்கள், யாரை பற்றி புறமும் பேசாதீர்கள், இறந்த சகோதரன் மாமிசத்தை உண்பதற்கு அது சமம், என்னை பயந்து கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள், மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யூகங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன், அது மிகப்பெரிய பொய்யாகும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறுகிறார்கள். ஆனால் இந்த செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பின் விளைவை யோசிக்காமல் நாவின் மூலம் தனக்கு பேச்சாற்றல் உண்டு, தன்னால் பேச முடியும் என்பதற்காக வேண்டி பேசி விடுகிறான். ஆனால் அந்த பேச்சு அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாக்கப்பட்டு விட்டான். அதனால் அல்லாஹு தஆலா கிழக்குக்கும் மேற்குக்கும் தொலைவு தூர அளவுக்கு அல்லாஹ் அவனை நரகத்திலே தூக்கி வீசி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே உண்மையான ஒரு இறை விசுவாசி நாவடக்கத்தோடு நாவை அளந்து இந்த மனித சமுதாயத்திலே பேச வேண்டும். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் நாக்கை கையிலே பிடித்து சொன்னார்கள், இதன் மூலம் மனிதன் நரகம் செல்வான் என்றார்கள். முஆத் பின் ஜபல் திரும்ப கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாவின் மூலமா மனிதன் நரகம் செல்வான்? அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்ப பதில் சொன்னார்கள், நாவின் மூலம்தான் மனிதன் நரகம் செல்வான் என்று உமக்கு தெரியாதா என்றார்கள். அமல்களை அழிக்கக்கூடிய, நம்முடைய அமல்கள் மறுமை நாளிலே பறிபோகக்கூடிய இது போன்ற தன்னடக்கம் இல்லாத நாவை பாதுகாக்காத காரியங்களில் நாம் ஒரு காலம் ஈடுபட்டு விடக்கூடாது. நாவை பேணுங்கள், நாவின் மூலம் யாருக்கும் எந்த இடையூறும் செய்யாதீர்கள், பேசினால் நன்மையை பேசுங்கள், இல்லாவிட்டால் வாய் மூடி மௌனமாக இருங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அப்படிப்பட்ட நாவடக்கத்தை சுட்டிக்காட்டுகிற ஆயத்தை இன்றைய தினம் நாம் பார்த்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நாவடக்கத்தோடு பேணி வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி. நேர்கள் இனி வளர்ப்பிறை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கத்தில் படித்ததும் சுவைத்ததும் கேட்கலாம். பிரதியாக்கம் மூனா சானா ரசீதா. இலக்கியவாதிகளுக்குள் மோதல் அதிகமாக நடக்கிறதே ஏன்? இந்தியாவில் மதுரை அமெரிக்கன் கல்லூரி தமிழ் மன்றத்தில் பேசுவதற்காக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சென்றிருந்தார். அவருக்கு காலமும் கவிதையும் என்று தலைப்பு தரப்பட்டிருந்தது. அவர் பேசுவதற்கு முன்னதாக மாணவர்களை வரிசையாக கவிதைகள் வாசிக்க சொன்னார்கள். அப்போது மாணவர்கள் மத்தியில் வரவேற்போ கைதட்டல்களோ இல்லை. மாணவர்கள் தங்கள் கவிதையை படித்து முடித்த பிறகு கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய கவிதையை வாசித்தார். வரிக்கு வரி கைதட்டல் விழுந்தது. கண்ணதாசன் பேசினார். இங்கு கடைசியாக ஒரு மாணவன் கவிதை வாசித்தான். அவருக்கு யாருமே கைதட்டவில்லை. ஆனால் நான் வாசித்த போது கைதட்டினீர்கள். நான் எழுதிய கவிதையைத்தான் அந்த மாணவன் வாசித்தார். ஆனால் நான் வாசித்தது அந்த மாணவன் எழுதிய கவிதையை. இந்த காலத்தில் கவிதையின் தரத்தை விட அது யார் வாயிலிருந்து வெளிப்படுகிறது என்பதை பார்த்துத்தான் வரவேற்பு தருகிறீர்கள். இதுதான் காலமும் கவிதையும். கண்ணதாசன் சொன்னது போன்று இங்கு என்ன சொல்கிறார்கள் என்பது பார்க்கப்படவில்லை, யார் சொல்கிறார்கள் என்பதே கவனிக்கப்படுகிறது.
அதனால்தான் இலக்கியவாதிகளுக்குள் அதிகமான மோதல் நடக்கிறது. இப்போதெல்லாம் முகவரி இல்லாத இலக்கிய சங்கத்தினால் மின்னஞ்சல் மூலம் கவிஞர் பட்டம் பெற்ற பலர் சமூக வலைத்தளங்களிலே கட்டுரைகளை கவிதை வடிவில் எழுதி வருகிறார்கள். அத்தோடு கவிதைக்கே உரிய தனித்துவம் சிதைக்கப்படுகின்றமை மனவேதனையே. இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேர்கள் இஸ்லாமிய கீதம் கேட்கலாம். பாடலை பாட ஷேஃபா அப்துல் மலிக். அரபி நாட்டில் உதித்த அண்ணலே ஆயிரம் உண்மைகளும் வாழ்வில். அரபி நாட்டில் உதித்த அண்ணலே ஆயிரம் உண்மைகளும் வாழ்வில். அகிலத்தில் அறமது தலை தோங்க அயராதுளைத்தயம் தோதர். அகிலத்தில் அறமது தலை தோங்க அயராதுளைத்தயம் தோதர். ஐந்து நிற கடமை தன்னை வாழ்வில் அற்புதமயாக்கிய தந்தாரே. ஐந்து நிற கடமை தன்னை வாழ்வில் அற்புதமயாக்கிய தந்தாரே. அகிலத்தில் அறமது தலை தோங்க அயராதுளைத்தயம் தோதர். அரபி நாட்டில் உதித்த அண்ணலே ஆயிரம் உண்மைகளும் வாழ்வில். அரபி நாட்டில் உதித்த அண்ணலே ஆயிரம் உண்மைகளும் வாழ்வில். வார்த்தைகளால் உள்ளத்தை வதைக்காதீர். கைகளால் எதிர்ப்பினை காட்டாதீர். வார்த்தைகளால் உள்ளத்தை வதைக்காதீர். உண்மையை நிலை என்போம், இறை வார்த்தையை உயிர் என்போம். உண்மையை நிலை என்போம், இறை வார்த்தையை உயிர் என்போம். இறை வார்த்தையை உயிர் என்போம். அரபி நாட்டில் உதித்த அண்ணலே ஆயிரம் உண்மைகளும் வாழ்வில். அரபி நாட்டில் உதித்த அண்ணலே ஆயிரம் உண்மைகளும் வாழ்வில். வாழ்வின் பல அர்த்தங்கள் சொன்னாரே, நெறிமுறைகள் பலவாய் தந்தேதான். நேசமுடன் வாழ்வினை சொன்னாரே, பாசமுடன் பழகிய வாழ்ந்தாரே. வாழ்வின் பல அர்த்தங்கள் சொன்னாரே, நெறிமுறைகள் பலவாய் தந்தேதான். நேசமுடன் வாழ்வினை சொன்னாரே, பாசமுடன் பழகிய வாழ்ந்தாரே. இறைவனின் தூதரை தூசிப்பதே இறைவனை தூசிப்பதாகிடுமே. இறைவனின் தூதரை தூசிப்பதே இறைவனை தூசிப்பதாகிடுமே. உண்மையை நிலை என்போம், இறை வார்த்தையை உயிர் என்போம். உண்மையை நிலை என்போம், இறை வார்த்தையை உயிர் என்போம். இறை வார்த்தையை உயிர் என்போம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி.
வளர்ப்பிறை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனுபவ பகிர்வு கேட்கலாம். ஆம் நேயர்களே, இதில் உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்த சுவையான அல்லது படிப்பினையான உங்கள் அனுபவங்களை சுருக்கமாக சுவையாக எழுதி அனுப்பினால் நாம் இந்நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் தனது அனுபவத்தை எழுதி அனுப்பியவர் பிரபல எழுத்தாளரும் சமூக சேவையாளருமான திருமதி ஜரீனா முஸ்தபா அவர்கள். அண்மையில் பெண்மணி ஒருவர் என்னிடம் வந்து காணிக்கை ஒன்று செலுத்த வேண்டுமென உதவி கோரினார். விவரம் கேட்ட நான் மிகவும் வேதனை அடைந்தேன். அவருடைய உறவுக்கார யுவதி ஒருவரை காதலித்தாராம். அது வீட்டாருக்கு பிடிக்கவில்லை. அடித்து கண்டித்திருக்கிறார்கள் பெற்றோர். இதனால் மனமுடைந்த அந்த யுவதி மருந்து வில்லைகள் ஒரு குவியலை எடுத்து விழுங்கி தற்கொலை முயற்சியில் இறங்கியிருக்கிறார். உடனே வைத்தியசாலையில் அனுமதித்து அவள் உயிரை காப்பாற்றி சிறுநீரகம் பழுதடைந்த நிலையில் வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளனர். அப்போதும் பூரண ஆரோக்கியத்தை பெற்றிராத நிலையில், அதாவது சுய உணர்வை இழந்த நிலையில் இருந்ததால் அந்த யுவதிக்கு ஒரு மாந்திரிகரை அழைத்து மருத்துவம் செய்துள்ளனர். அவர் நூல் கட்டி 7 நாட்களுக்கு அவர் வசிப்பிடம் வந்து தேங்காய் உடைத்து அவர் மந்திரித்து தரும் இளநீரை அந்த யுவதிக்கு குடிக்கச் செய்யும்படி கூறியதோடு அந்த 7 நாட்கள் முடிந்த பிறகு பிச்சை காசில் காணிக்கை செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். அவர்கள் தமது பணத்தை செலுத்தவே இல்லை. அதை பிச்சை வாங்கும் பணத்தில் மட்டுமே செலுத்த வேண்டும். அதுவே நான் வைத்த காணிக்கை என்றாராம். இதில் வேதனைக்குரிய விடயம் என்னவெனில், இதை கேட்பவர் பௌத்த மத குரு, செய்பவர்கள் நமது முஸ்லிம்கள். அந்த யுவதிக்கு அவள் காதலன் ஏதோ செய்வினை செய்திருப்பதாகவும் அவள் தன் நிலை மாறியிருக்க அதுவே காரணம் எனவும் கூறும் அவள் பெற்றோர், எங்களுக்கு எங்கள் மகள் முக்கியம், அவளுடைய உயிர் முக்கியம், அதனால் எதனையும் செய்ய துணிந்து விட்டோம் என்கின்றனர். இன்னும் ஒரு வயோதிபர் கூறிய விடயம் இது. என் கால்களில் ஏற்பட்ட பழுது நீண்ட காலமாக ஆறவில்லை. பெரிய ஆஸ்பத்திரியில் 2 வாரங்களாக இருந்தேன். அப்போதும் முற்றாக ஆறவில்லை. ஆனால் ஒரு ஹாமுதுருவை வைத்து தேசிக்காய் வெட்டினேன். உடனே பழுது ஆறிவிட்டது. வீட்டில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் நான் செய்யும் ஒரே ஒரு பரிகாரம் அவரை அழைத்து தேசிக்காய் வெட்ட வைப்பதுதான் என்கிறார். இது போன்று ஏராளமான சம்பவங்கள் உண்டு. அவையாவும் நம் சமூகத்தில் சர்வசாதாரண நிகழ்வுகளாகிவிட்டன. உலக சுகங்களை இன்பத்துடன் ஏற்றுக்கொள்கின்ற நாம் துன்பங்கள் வந்தால் துவண்டு போகிறோம். இறை விதியை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இல்லாமைக்கு காரணம் ஈமான் மாசுபட்டிருப்பதுதான். ஆகவேதான் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட ஏற்கும் திராணியற்று சூனியம், செய்வினை என்ற முடிவுகளுக்கு வந்து விடுகின்றனர். என்ன செய்வது, ஏது செய்வது என்று தடமாறி போகின்றவர்களின் எண்ணிக்கை அதிகம். ஏதாவது அறிவுரை கூறினாலும் எதையும் அனுபவித்து பார்த்தால்தான் புரியும் என்கிறார்கள். உண்மைதான். அனுபவித்து பார்த்தவள் என்ற வகையில் எமது குடும்பத்தின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கத்தில் நேர்கள் அறிவுக்கு ஒரு ஆக்கம் கேட்கலாம். பிரதி மற்றும் குரல் சேஃபா பேகம் அப்துல் மலிக். எந்தவிதமான பற்றும் பிடிப்பும் இல்லாமல் வைக்கப்படும் நம்பிக்கையை இஸ்லாம் வெறுக்கின்றது. வெற்றுச் சடங்குகளையும் வீண் சம்பிரதாயங்களையும் இஸ்லாம் மறுக்கின்றது. செயலில் வராத நம்பிக்கையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நேர்மை நற்செயல்கள் என்றால் என்ன என்பதை திருக்குர்ஆனின் ஒரு வசனம் தெளிவாக விளக்குகின்றது. புண்ணியம் என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை. ஆனால் புண்ணியம் என்பது
அல்லாஹ்வின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் மலக்குகளின் மீதும் வேதத்தின் மீதும் நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ளுதல். தன் பொருளை இறைவன் மேலுள்ள நேசத்தின் காரணமாக பந்துக்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமை கடனாளிகள் போன்றோரின் மீட்புக்காகவும் செலவு செய்தல். இன்னும் தொழுகையை ஒழுங்காக கடைபிடித்து முறையாக ஜக்காத் கொடுத்து வருதல். இவையே புண்ணியமாகும். இன்னும் தாம் வாக்களித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோரும் வறுமை இழப்பு போன்ற துன்பத்திலும் நோய் நொடிகள் போன்றவற்றின் கஷ்டத்திலும் யுத்த சமயத்திலும் உறுதியுடனும் பொறுமையுடனும் இருப்போரும் தான் நன்னெறியாளர்கள். இன்னும் அவர்கள் தாம் பயபக்தி உடையவர்கள். அல் குர்ஆன். நன்மையை செய்பவர்கள் யார், நேர்மையானவர்கள் யார் என்பதை திருக்குர்ஆனின் மேலே எடுத்து தந்துள்ள வசனம் தெளிவாக விளக்கியுள்ளது. அவன் இறை வணக்கங்கள் அனைத்தையும் நிறைவாக நிறைவேற்றிட வேண்டும். இறைவனையும் இதர சகோதரர்களையும் அவன் இறைவனின் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் பெறுவதற்காகவே நேசித்திட வேண்டும். இங்கு 4 பண்புகள் கவனிக்கப்பட வேண்டும். நம்முடைய நம்பிக்கை உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்திட வேண்டும். நமது நம்பிக்கையை தர்மங்களை தருவது, ஏனையோரிடம் அன்பாய் இருப்பது, இவற்றின் வழி செயலில் காட்டிட வேண்டும். நன்மையையும் நல்லனவற்றையும் செய்கின்ற அமைப்புகளுக்கு ஆதரவு தருகின்ற நல்ல குடிமக்களாக நாம் இருந்திட வேண்டும். நாம் கொண்ட கொள்கையில் எந்த சூழ்நிலையிலும் உறுதி தளராமல் நின்றிட வேண்டும். நன்மை செய்தல் என்பது உரக்க குரல் கொடுத்து கத்துவதல்ல. அது ஆழமான நம்பிக்கை, தெளிவான செயல் ஆகியவைகளால் ஆனது. நன்மை செய்வதென்பது ஒரு மனிதனின் சிந்தனையுடன் செயலையும் தழுவியது. அது ஒருவனுடைய அகவாழ்வையும் புற வாழ்வையும் தழுவி நிற்பது. அவனது தனிப்பட்ட வாழ்வையும் அவன் அங்கம் வகிக்கும் சமுதாய வாழ்வையும் தழுவி நிற்பது. இஸ்லாம் சொல்லுகின்ற நற்செயல்கள் நன்மைகள் நிலைநாட்டப்பட்டு விடுமேயானால் அது மனிதனுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியை பெற்றுத்தரும். சமுதாயத்திற்கு எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாப்பை பெற்றுத்தரும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த மக்கள் வாழ்கின்ற சூழல் ஒற்றுமையின் உறைவிடமாக திகழும். அவர்கள் வாழுகின்ற பூமி அமைதி பூங்காவனமாக ஆகும். இஸ்லாம் சொல்லும் நன்மை அல்லது நேரிய செயல் என்பவை நிலைநாட்டப்படும் பொழுது மக்கள் பெறும் அமைதியும் மகிழ்ச்சியும் எத்துணை மகத்தானது. அகிலங்கள் அனைத்தையும் படைத்த இறைவன் மேல் நம்பிக்கை கொள்வதை விட வாழ்வில் நம்பிக்கை தருவது எது? அடிமைகளாய் அடைபட்டு கிடப்பவர்களை விடுதலை செய்து அவர்களின் விடுதலை தாகத்தை தணிப்பதை விட, சுரண்டப்படுபவர்களின் துயரங்களை துடைப்பதை விட, திக்கற்றோருக்கு உதவி செய்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதை விட உயர்ந்த மனிதாபிமானம் இருந்திட இயலுமா? வாக்குறுதிகளை காத்திருந்து நிறைவேற்றல், பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றுதல், மனசாட்சியை மாசுபடாமல் வைத்திருத்தல், ஒற்றுமையை பேணுதல், இவற்றை விட முறையான செயல், முறையான வாழ்க்கை வேறென்ன இருந்திட முடியும்? இவைகள் அனைத்தையும் இறை நம்பிக்கையின் அடிப்படையிலும் இறைவனுக்காக மட்டுமன்றி வேறு கைமாறு கருதாது செய்வதை விட மனிதனுக்கு மகிழ்ச்சி தருவது எது? எனவே நல்ல எண்ணங்களோடான நல்ல செயல்கள் நம்மில் இருத்தி நல்வழி புகும் பாதைகளை அழகாய் வகுத்துக் கொள்வோமாக. நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிற்கு ஒரு ஆக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. எமது வளர்பிறை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே. இது எமது வளர்ப்பிறை நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்ட உதவும். உங்கள் விமர்சனங்கள் மட்டுமல்ல, உங்கள் தரமான ஆக்கங்களையும் எமக்கு எழுதி அனுப்புங்கள். உங்கள் தரமான ஆக்கங்கள் உங்கள் பெயர் முகவரியுடன் இந்நிகழ்ச்சியில் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளப்படும். உங்கள் ஆக்கங்களையும் விமர்சனங்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி valarpirai@gmail.com. மீண்டும் அந்த முகவரி valarpirai@
www.atbc@gmail.com. வானலை பற்றி எழுத நினைக்கின்றேன். இந்த வளர்பிறை எனும் வானலை பற்றி எழுத நினைக்கையில் வானவில் கூட்டமொன்றோ என் முற்றத்தை முற்றுகையிடுகிறது. வாராவாரம் வந்து போகிறது வளர்பிறை. வாராவாரம் கிழக்கு வானில் வந்து போகிறது வளர்பிறை. தன் பணியில் என்றும் தளரா பிறை. இது ஆஸ்திரேலிய வானின் தேயா பிறை. கட்டிடக் காட்டுக்குள் சிறைப்பட்டிருக்கும் மனங்களுக்கு நல் இறை கொண்டு வரும் நம் வளர்பிறை. அக்கறையில் இருந்தாலும் அக்கறையோடு எக்கரைக்கும் மறை செய்தியை மடி நிறைத்து வரும் நம் வளர்பிறை. இது மனக்கரை கழுவ அகக்கண் திறக்க வந்த அழகு பிறை. இது வளர்ந்து விட்ட பிறை. வான்பரப்பில் முகில் திரட்டி மழை சொரிதல் போலே நாட்புறமும் தகவல் திரட்டி அறிவு பொழியும் நம் வளர்பிறை. ஊரெல்லாம் விழலுக்கிறைக்க நம் வளர்பிறை ஒன்றே விளைச்சலுக்கிறைக்கின்றது. நன்றி. இது ராபியின் கிறுக்கல்கள். இவன் மருதமுனை முகமது ராபி. இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியின் இறுதி பக்கத்தில் நேர்கள் வரலாற்றில் ஓர் ஏடும் சலவாத்தும் கேட்கலாம். அப்துல்லாஹிபன் அம்ரு என்ற நபி தோழர் தனது வீட்டில் ஒரு முறை ஆடு ஒன்றை அறுத்தார். அதில் முதல் பங்கினை தனது வேலைக்காரனிடம் கொடுத்து பக்கத்து வீட்டாருக்கு வழங்குமாறு சொன்னார். வழங்கிவிட்டு வந்த வேலைக்காரனிடம் வழங்கிவிட்டீரா என்று பலமுறை கேட்டார்கள். இதனால் ஆத்திரம் அடைந்த வேலைக்காரனை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்வது பற்றி அடிக்கடி வலியுறுத்தியுள்ளார்கள். எந்த அளவுக்கு என்றால் அண்டை வீட்டாரையும் நம் சொத்துக்கு வாரிசு ஆக்கி விடுவாரோ என்று நாங்கள் அஞ்சும்படி வலியுறுத்தியுள்ளார்கள். அண்டை வீட்டார் அத்துணை முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். அதனால் தான் நாம் உம்மிடம் திரும்ப திரும்ப கேட்டேன் என்றார்கள் அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதாரம் ஸஹீஹுல் முஸ்லிம். يا سيدي يا رسول الله الصلاة والسلام عليك يا نبي الهدى والصفوة المجتبى يا حبيب الله நேர்கள் இதுவரை கேட்டது வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை கேட்டது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவு வழங்கிய வளர்ப்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி. மீண்டும் இன்னுமோர் வளர்ப்பிறை நிகழ்ச்சி ஒன்றில் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பு மற்றும் தொழில்நுட்பத்தில் உதவிய மெல்பர்னில் இருந்து முகம்மது முஹ்சின், யூனுஸ் முஹ்சின் ஆகியோர்களுடன் எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு.
துணை நமக்கு என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் நான் ஏஜே ஷஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே. الله الذي يهدينا جميعا الله الذي نعتز به